பெரும் ஆன்மீகம் இயேசுவின் தலைமையில் மலர்ந்திடட்டும். உறவினில் உயிர் பெரும் ஆன்மீகம் இயேசுவின் தலைமையில் மலர்ந்திடட்டும். பிரிவினைகள் அறுத்துவிட்டார், பேதமைகள் அழித்துவிட்டார். நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள். நீங்களே இயேசுவை மூலைக்கல் ஆக்கியவர். நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். கனி தரும் திராட்சை கொடியவரே, கிளைகளாய் இணைந்து கனி தருவோம். கனி தரும் திராட்சை கொடியவரே, கிளைகளாய் இணைந்து கனி தருவோம். களைகள் எல்லாம் களைத்து விட்டார், கனி தரவே கொஞ்சம் கழித்து விட்டார். நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள். நீங்களே இயேசுவை மூலைக்கல் ஆக்கியவர். நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். ஜோஸ் பெட்ரி, லியோ டேனியல், டேரன் ஷெல்வி இவர்கள் மூவரும் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். இறைவன் இவர்கள் நிறைவாக ஆசீர்வதிக்க நல்ல எதிர்காலத்தை கொடுத்து இத்திருப்படியை சிறப்பித்து ஜெபிப்போம். குடும்பத்தினர் இத்திருப்படியை கன்னிபலியாகும். திருமதி பாலா சாலமன் குடும்பத்தினர் இத்திருப்படியை கன்னிபலியாகும். ஷைனி ஜான் வைரமன் குடும்பத்தினர் இத்திருப்படியை கன்னிபலியாகும். கேரி ஜார்ஜ் குடும்பத்தினர் இத்திருப்படியை கன்னிபலியாகும். ஜெரால்ட் குடும்பத்தினர் இத்திருப்படியை கன்னிபலியாகும். நம்பிக்கை மேரி குடும்பத்தினர் இத்திருப்படியை கன்னிபலியாகும். அமுல்ராஜ் பெனிட்டா குடும்பத்தினர் இத்திருப்படியை கன்னிபலியாகும். ஹேமா சுவம் இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற இறைவன் இவரை நிறைவாக ஆசீர்வதித்து இத்திருப்படியை ஜெபிப்போம். மேலும் சாக்ரட்டிஸ் நல்ல உடலுள்ள சுகத்திற்காக இத்திருப்படியை ஜெபிக்கின்றார். கிளாரா டெசில்வா அந்தோனி விரைவிலே பூரண உடலுள்ள சுகம் பெற இத்திருப்படியை ஜெபிக்கின்றார். மேலும் மரித்த லில்லி குழந்தை சாமி, புலமினா, ஜான் பிரிட்டோ, மரிய தெரேசா, ஜெரி மார்ஷல், செலின் ஆரோக்கியராஜ், மைக்கேல் துரைராஜ், சம்பூர்ணம், சுவாமிநாதன், ஞானதீபம் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இறைப்பாளர்களை இத்திருப்படியை சிறப்பாக ஜெபிப்போம். மூவர் இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்படியை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரும் இருப்பதாக. ஆழ்ந்த அமைதியில் இறை செய்தியை கேட்டு சந்தேகங்களை சந்தோஷமாக மாற்றி தெளிவடைந்து அமைதியில் பணிந்து நடப்பதுவே அழகு என்று வாழ்ந்து காட்டிய புனித சூசை தந்தையைப் போல நாமும் வாழ வேண்டும் என்ற வேட்கையோடு இந்த இறை சன்னதி முன் குழுமியுள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் கூறி இத்திருப்பணிக்கு புனித யோசிப்பு மற்றும் சார்பாக
அன்னை மரியாவுக்கு அனைத்திலும் ஒரு துணையாக இருந்த உற்ற துணை, குழந்தை இயேசுவை கண்ணின் மணி போல பாதுகாத்து வளர்த்த அன்பு தந்தை, கடவுளின் திருவுளம் இதுதான் என்றால் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். எல்லோரும் நல்லவரே, அனைவரும் நேர்மையாளர்களே என்ற சிந்தனை உள்ளவர்களால் மட்டுமே நேர்மையாளர்களாக வாழ முடியும். அத்தகைய சிந்தனை கொண்டு வாழ்ந்த சூசை கன்னி மரியாவின் கணவர் என்பதை மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு அதனை ஆனந்தமாக கொண்டாட திரு அவை நம்மை அழைக்கிறது. இல்லறமோ துறவரமோ நாம் எந்த நிலையை தேர்வு செய்தாலும் தேர்ந்தெடுத்த வாழ்வில் புனித சூசையப்பனை போல இறுதி மட்டும் உறுதியுடன் பயணம் செய்து வாழ்வை நிறைவு செய்ய இறை அருளை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். அன்பர்களே, முன்னுரையில் வாசிக்கப்பட்டதை போல இன்று தாயார் அவை கன்னி மரியாவின் கணவரான புனித யோசேப்பின் திருவிழாவை கொண்டாடுகிறது. சூசையப்பருக்கு எத்தனை திருவிழாக்களை திருவிழாவை கொண்டாடுது? 2. என்னென்ன? இன்றைக்கு 1, மே 1ஆம் தேதி ஒரு விழாவை கொண்டாடுகிறோம். இன்றைக்கு கன்னி மரியாவின் கணவர் என்கிற பெயரில் யோசேப்பு என்கிற பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கு. மே 1ஆம் தேதி தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்கிற பெயரில் நாம் சூசையப்பரை கொண்டாடுகின்றோம். இந்த 2 தான் வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யோசேப்பின் ஒரு குடும்ப உணர்வை, ஒரு குடும்பத்தில் அவருடைய பங்கை உணர்த்துகிற வகையில் இன்றைய நாள் இருக்கிறது. மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் அல்லது உழைப்பாளர்களின் மத்தியில் அவர் எவ்வாறு தனித்து இருக்கிறார் என்கிற வகையில் இருக்கு. இன்றைக்கு குடும்பமும் தொழிலும் தான் ஒரு மனிதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. ஒன்று ஆஃபீஸ் போவோம், அப்படி இல்லைன்னா வீட்டில் இருப்போம். குடும்பமும் தொழிலும் தான் இன்றைக்கு எல்லா வாழ்க்கையினுடைய அடிப்படை. இந்த 2ற்குமே புனித யோசேப்பை திரு அவை பாதுகாவலராக கொடுத்திருக்கிறது. திரு குடும்பத்தின் பாதுகாவலராக, உழைப்பவர்களின் பாதுகாவலராக புனித சூசேப்பரை திரு அவை கொடுத்திருக்கிறது. அப்படின்னா நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் முழுமுதற் பாதுகாவலராக அவர் இருக்கிறார் என்று அர்த்தம். அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தில் இருந்தாலும் இன்றைய நாளை பெருவிழாவாக கொண்டாட திரு அவை அழைப்பு நமக்கு தருகிறது. தவக்காலத்தில் ஒரு நாள் எக்ஸப்ஷன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை யோசேப்பின் வழியாக திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த நாளில் நம்முடைய குடும்ப உறவுகளை கடவுள் நிறைவாய் ஆசிர்வதிக்க, குடும்பத்தில் ஒற்றுமையை, மகிழ்ச்சியை நிறைவாய் தர இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த நாளில் யாரெல்லாம் புனித சூசையப்பருடைய பெயரை தாங்கி இருக்கிறார்களோ, சூசை, ஜோசப், யோசேப்பு, இந்த மாதிரி யாரெல்லாம் அவருடைய பெயரை தாங்கி இருக்கிறார்களோ, உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால், நீங்களே இருந்தால் இன்றைக்கு அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். கடவுளுடைய அருள், புனித சூசையப்பருடைய பரிந்துரை நம் வாழ்வை என்றும் வழிநடத்த இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். தூய உள்ளத்தோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கு பெற நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்கு உரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் எழுதிய 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 4-5, 12-14 மற்றும் 16 முடிய. அந்நாளில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோயில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பை என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டே. என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைக்கச் செய்வேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட
வாழ்க்கையையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 13 மற்றும் 16 முதல் 18 வரை மற்றும் 22. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழி மரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவரும் ஆகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16, 18 முதல் 21 மற்றும் 24.
யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, முதல்ல உங்களுக்கு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நிறைய பேர் திருப்பலிக்கு வந்திருக்கிறீங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறது பார்க்குறதுக்கு வார நாட்கள்லையும். அன்புக்குரியவர்களே, யோசேப்பின் பெருவிழாவை இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். அன்னை மரியா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நிறைய விழாக்கள் அவருக்கு இருக்கிறது. நிறைய ஆலயங்கள் அன்னை மரியாவுக்கு இருக்கிறது. அன்னை மரியாவினுடைய காட்சிகள் என்று சொன்னால் எத்தனை காட்சிகளையோ உங்களால் சொல்ல முடியும். அன்னை மரியாள் செய்த அற்புதங்கள் என்று சொன்னால் எத்தனை அற்புதங்களையோ நம்மால் பட்டியலிட முடியும். ஆனால் அப்படியே நம்ம யோசேப்புக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே மிக மிக குறைவு தான். ஆனால் யோசேப்பு பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டையே திரு அவை கொடுத்திருக்கிறது. திருச்சபையின் பாதுகாவலர், குடும்பத்தின் பாதுகாவலர், நன்மரணத்தின் பாதுகாவலர், கற்பின் பாதுகாவலர், இந்த மாதிரி பெரிய லிஸ்ட்டே அப்படியே போய்கிட்டே இருக்குது. புனித சூசையப்பரால் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஏதாவது அற்புதங்கள் சொல்ல முடியுமா? யாராவது ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையில் நான் சூசையப்பர்கிட்ட ப்ரேயர் பண்ணேன், என் வாழ்க்கையில் இந்த இது நடந்தது, யாருக்காவது சொல்ல முடியுமா? ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஓகே, இந்த அங்கே ஒருத்தவங்க 2, இந்த சைடில் 3, 4 பேர். ஓகே, அன்னை மரியா அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கரங்கள் உயரும். ஆனால் சூசையப்பர் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா அவருடன் நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்களுடைய எண்ணிக்கை சற்று குறைவு தான். சூசையப்பருடைய அற்புதங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா மெக்சிகோவில் அவர் செய்த ஒரு அற்புதத்தை நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம். மெக்சிகோவில் லொரேட்டோ என்கிற கான்வென்ட்டில் 1890களில் ஒரு பெரிய ஒரு சேப்பல் கட்டுறாங்க, ஒரு சிற்றாலயத்தை கட்டுறாங்க. அந்த சிற்றாலயத்தில் இருக்கிற அருட்சகோதரிகளுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப இருக்கைகள் போடப்படுகிறது. ஆனால் கொயர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாந்தோம் பேராலயத்திலே இப்போல்லாம் கீபோர்டெலாம் எலக்ட்ரிக்கில் வந்ததுனால இங்கே கொயர் வச்சுருக்குறாங்க. முன்னாடிலாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் அந்த கோயிலில் எங்கே பாடியிருப்பாங்க? எல்லாம் அங்கே மேலே பாடியிருப்பாங்க. இன்னும் அந்த பியானோலாம் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி மேலே பாடணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நிச்சயமாக படிக்கட்டுகள் வேணும். மேலே போய் பாடுறதுக்கு படிக்கட்டுகள் வேணும். அந்த சிற்றாலயத்தில் படிக்கட்டுகள் அவங்களால போட முடியல. அதுக்கு பதிலாக ஏணி போட்டிருந்தாங்க. இந்த ஏணியில் சிஸ்டர்ஸ் அவங்களோட அந்த பெரிய அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அந்த ஹேபிட் போட்டுட்டு அவங்களால ஒவ்வொரு முறையும் ஏறி மேலே போய் நின்று பாடி முடித்து கீழே வர்றது அப்படின்றது ஒரு பெரிய கடினமான ஒரு டாஸ்காக இருந்துச்சு. அதனால் சுற்றி இருக்கிற கார்பெண்டர்ஸ் கிட்ட, அவங்க லொரேட்டோ பக்கத்தில் இருக்கிற அந்த கார்பெண்டர்ஸ் கிட்டலாம் அவங்க பேசுகிறாங்க, மேலே நாங்கள் போகணும், ஆனால் இங்கே கோவிலில் இருக்கிற இருக்கைகளுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது.
ஏறக்குறைய 2 மாடி ஹைட்டு மாதிரி இருக்குது. அது அவ்வளோ பெரிய ஹைட்டில் போடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம படிக்கட்டு போகிறோன்னா போயிட்டு ரிட்டன் வந்து தான் போட முடியும். ஒரே ஸ்ட்ரெச்சில் மேலே ஏற்ற முடியாது. அப்படி ஏற்றணும் அப்படின்னு சொன்னாலும் அங்கே இருக்கிற எண்ணிக்கை அந்த பியூஸோட எண்ணிக்கையை கம்மி பண்ணணும். இந்த சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, எல்லா சிஸ்டர்ஸ் கான்வென்ட்லேயும் இந்த பழக்கம் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே மதர் மேரி கிட்ட ப்ரேயர் பண்ணுறதை விட சூசையப்பரிடம் அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க. சூசையப்பருடைய சிறுபம் பார்த்திங்கன்னா எல்லா கான்வென்ட்லேயும் கண்டிப்பாக முக்கியமான இடத்துல வச்சுருப்பாங்க. சூசையப்பருக்கு நவநாள் எடுப்பது அவர்களுடைய பழக்கம், அருட்சகோதரிகளுடைய பழக்கம். ஏன்னா அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணால் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த அருட்சகோதரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, சூசையப்பருக்கு நவநாள் எடுத்து ஜெபம் பண்ணுறாங்க. எல்லா கார்பெண்டர்ஸ் கிட்டையும் பேசி எதுவுமே நடக்கலை. அவங்க சொல்கிற பிளான் இவங்களுக்கு ஏற்றுக்க முடியல. அப்போ என்ன செய்கிறாங்க, ஏறக்குறைய 19 நாள் நவநாள் இருந்து சூசையப்பரிடம் ஜெபிக்கின்றார்கள். 19வது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மனிதர் ஒரு கழுதையை கூட்டிக்கிட்டு, கழுதை மேலே கார்பென்ட்ரி டூல்ஸ், இந்த கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் இருக்கிற ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்து இந்த அருட்சகோதரிகளிடம் பேசுகிறாரு. நான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கைகளுடைய எண்ணிக்கை கம்மி பண்ணாமல் ஒரு அழகிய ஒரு படிக்கட்டை நான் கட்டி கொடுக்குறேன். ஒரே ஒரு கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. நான் வேலை செய்யும்போது யாருமே உள்ளே வரக்கூடாது. நான் வேலை செய்யும்போது யாருமே உள்ளே வரக்கூடாது. என்னை தனியாக வேலை செய்ய நீங்கள் அனுமதிக்கணும். அனுமதிக்கிறதா இருந்தால் நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த அருட்சகோதரிகள் அவர் மீது இருந்த நம்பிக்கையில், ஏன்னா யாருமே முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஒருவர் ஒரு நம்பிக்கையோடு வந்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வாய்ப்பு கொடுப்போன்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்கிறார்கள். ஏறக்குறைய 1 மாதம் அந்த பணி நடக்கிறது. இந்த பணி செய்கிற நேரத்தில் யாருமே உள்ளே வந்து அவர் என்ன செய்கிறாரு, கரெக்டாக செய்கிறாரா இல்லையா யாருமே பார்த்தது கிடையாது. ஏறக்குறைய 1 மாதம் கழித்து அவர் அந்த சிஸ்டர்ஸை கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உள்ளே வந்து பார்த்தவங்களுக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம். ஏன்னா ஒரு ஸ்பைரல்ல படிக்கட்டு இருந்தது, ஸ்பைரல் வடிவில், சுருள் வடிவில் படிக்கட்டு இருந்தது. 2 சுருள் 360 டிகிரியில் 2 சுருள் இருந்தது அந்த இதில். இந்த மாதிரி ஸ்பைரல் படிக்கட்டு போடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு பேஸ் வேணும், ஒரு பில்லர் வேணும், ஏதாவது அதில் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு. இந்த படிக்கட்டில் எந்த ஒரு பில்லரும் அவர் போடலை. சென்டரில் ஒரு பில்லர் இல்லைன்னா ஏதாவது ஜாயிண்ட்ல பில்லர் போட்டு தான் ஏற்றுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக வுட்டில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் பில்லர் வேணும். எந்த பில்லரும் கிடையாது. சரி, இதில் ஆணி அடிச்சிருக்கிறாங்களா? ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் அப்படின்னு சொன்னால் ஆணி இல்லாமல் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆணி அடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் ஆணியும் அடிக்கலை. அவ்வளவு ஸ்ட்ராங்காக அந்த படிக்கட்டை ஒரு 2 சுருள் வச்சு மேலே ஏற்றி அழகாக கட்டி கொடுத்துருந்தாங்க. கட்டி கொடுத்து முடித்த உடனே இந்த சிஸ்டர்ஸ் அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக தேடுறாங்க. அந்த மனிதரை காணவில்லை. அவர் நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை, அவர்களிடமிருந்து பணத்தையும் எதிர்பார்க்கவில்லை. 1 மாதம் ஏறக்குறைய கடின உழைப்போடு அதை கட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் தான் அந்த சிஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சது, வந்தது தங்களுடைய ஜெபத்தை கேட்டு புனித சூசையப்பரே வந்து இந்த படிக்கட்டை கட்டி கொடுத்துருக்கிறாரு. இந்த சிஸ்டர்ஸ் அதோட நிறுத்தலை. சுற்றி இருக்கிற எல்லா இடங்களையும் போய் கேட்குறாங்க, இந்த மரம் எங்கேயாவது வாங்கியிருப்பாங்களா, பக்கத்தில் தானே வாங்கியிருப்பாங்க, மரம் வாங்கியிருக்கிறாங்களா? போய் பார்த்தா அந்த மரம் பனி பிரதேசங்களில் கிடைக்கக்கூடிய மரம், அங்கே சுற்றி கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மரம். சரி, ஏதாவது டூல்ஸ் வாங்கியிருக்கிறாங்களா? சுற்றி கேட்டு பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அப்புறம் தான் முழுமையாக நம்புகிறாங்க, இது புனித சூசையப்பரால் நடந்தது, அவரே வந்து தான் இந்த வேலையை நமக்கு செய்து கொடுத்துட்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஏறக்குறைய ஒரு 150 ஆண்டுகளாக பல திரைப்படங்களில், பல மிரக்கல்ஸில் இந்த படிக்கட்டை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் ஸ்டார்கேஸ் மிரக்கல் ஆஃப் சென்ட் ஜோசப் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மெக்சிகோவில் இருக்கிற இந்த நகரில் நடந்தது உங்களுக்கு இதில் யூடியூப்பில் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சூசையப்பர் என்று சொல்லுகிற பொழுது 3 கருத்துக்களை கண்டிப்பாக அவரோட சேர்ப்பாங்க. சூசையப்பர் அப்படின்னு சொன்னாலே வானதூதர் அல்லது பைபிள் அவரை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லுது. என்ன சொல்லுது? அவர் ஒரு நேர்மையாளர். புனித சூசையப்பர் ஒரு நேர்மையாளர். ஏன் நேர்மையாளர் அப்படின்றத அந்த வானதூதர் அவரோடு பேசுகிற நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது. உங்களுக்கு தெரியும், திருமணத்திற்கு முன்பாக ஒருவர் கருவுற்றிருந்தார்கள் என்று சொன்னால் யூத சமூகம் அவருக்கு கொடுக்கின்ற தண்டனை அப்படின்னா என்ன தண்டனை? கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். ஒரு மனிதர் நேர்மையாளர், உண்மையானவர் அப்படின்னு சொன்னால் சட்டம் சார்ந்த செயல்களில்
ஈடுபடணும். சட்டம் என்ன சொல்லுதோ அதை கடைபிடிக்கணும். சூசையப்பர் சட்டத்தை கடைபிடிக்கல, சட்டத்தின் வழி அவர் நிக்கல, மாறாக இரக்கத்தின் வழி நிற்கிறார். ஒருவேளை அவர் வெளிப்படையாக அறிவித்திருந்தார் அப்படின்னு சொன்னா, இந்த திருமணத்திற்கு முன்பாக கருவுறுதல் என்பது தவறான உறவு முறைகளால் கருவுறுவது. இது நிச்சயதார்த்தம் செய்தவர்களோடு இருக்கிற உறவுல வந்தாங்க அப்படின்னு சொன்னா, கருவுற்றார்கள் என்று சொன்னால், அவர் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக இந்த செய்தி மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கும். சூசையப்பருக்கு யார் வழியாகத்தான் இந்த செய்தியை அவர் அறிந்திருப்பார். அன்னை மரியாவை நேரடியாக சொல்லியிருப்பாரா தெரியல. கண்டிப்பாக யார் வழியாகத்தான் இந்த செய்தி அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும். அவர் ஒருவேளை இது என்னால் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமாக கல்லால் எறிந்து கொன்றிருப்பாங்க. ஆனால் சூசையப்பர் சட்டத்தின் வழி நிற்கவில்லை, மாறாக இரக்கத்தின் வழி நிற்கிறார். மறைவாக அவரை விலக்கிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆனால் எந்த நொடியில வானதூதர் சொல்லுறாரோ இது கடவுளால் நிகழ்ந்தது, தூய ஆவியாரால் தான் அவர் கருவுற்று இருக்கிறார்னு சொன்ன உடனேயே அன்னை மரியாவை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால தான் பைபிள் அவரை பார்த்து சொல்லுது, இவர் நேர்மையாளர் என்று சொல்லுகிறது. ரெண்டாவது நம்ம சூசையப்பரை பற்றி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவரை இன்னைக்கு முன்னுரையிலையும் சொன்னாங்க, சூசையப்பர் அமைதியாய் இருக்கிறவர். சூசையப்பர்னாலே அமைதியின் உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் அவர் ஏதாவது பேசியிருக்கிறாரா? ஏதாவது ஒரு வார்த்தை சூசையப்பர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கா? இல்ல. ஓகே, அன்புக்குரியவர்களே, பைபிள்ல ஒரே ஒரு வார்த்தை சூசையப்பர் பேசியிருக்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா? ஒரு வார்த்தை பேசியிருக்கிறார். யாரும் தெரியல. ஓகே, மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்தீங்கன்னா, அவருக்கு என்ன பெயரிடணும்னு வானதூதர் சொல்றாரு. இன்னைக்கு நற்செய்தியில வாசிச்சோம், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த 1வது அதிகாரம் 25வது வசனம் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு அவருக்கு இயேசு என பெயரிட்டார் அப்படின்ற வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. யோசேப்பு அவருக்கு இயேசு என்ற பெயரிட்டார். அப்பனா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அந்த வார்த்தையை உச்சரித்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு பெயரிடுவது என்பது தந்தையின் கடமை. யூத சமுதாயத்தில் ஒரு குழந்தைக்கு பெயரிடுவது என்றால் அது தந்தையின் கடமை. திருமுழுக்கு யோவானுக்கு பெயரிடுகிற அந்த நிகழ்வு பைபிளில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அவங்க அப்பா சக்கரியா பேசாமல் இருப்பார். அப்போ எலிசபெத் அம்மாள் சொல்லுவாங்க, அவருக்கு யோவான் அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லுங்க, பெயரிடுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே உறவினர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேர் நம்ம சொந்தக்காரவங்கள யாருக்குமே இல்லையே, அவருக்கு என்ன பெயரிடுறதுன்னு சொல்லி சக்கரியா கிட்ட கேட்பாங்க. சக்கரியா ஒரு எழுது பலகை வாங்கி அவருக்கு யோவான் அப்படின்னு சொல்லி பெயரிட சொல்லி எழுதி கொடுப்பார். சக்கரியா யோவான் எழுதின உடனே வேற யாருமே எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க, உடனடியாக அவருக்கு யோவான் என்கிற பெயரை சூட்டி இருப்பாங்க. யூத சமூகத்தில் பெயரிடுதல் என்பது தந்தைக்குரிய கடமையாக இருக்கிறது. வானதூதர் சொன்ன உடனே மரியாவை ஏற்றுக்கொண்ட யோசேப்பு இயேசு என்று பெயரிடுவதன் வழியாக இயேசுவின் அந்த வளர்ப்பு தந்தை என்கிற அந்த பொறுப்பை அவர் சட்ட ரீதியாக அப்படின்னு கூட சொல்லலாம், சட்ட ரீதியாக தார்மீக ரீதியில் முழுமையாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏன்னா இயேசு என்று பெயரிட்டது யோசேப்பு என விவிலியம் சொல்லுகிறது. அதனால தான் இயேசுவின் வளர்ப்பு தந்தை என்கிற பெயர், அந்த உரிமை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் தான் காதில் இயேசு, யூத வழக்கத்தில் என்ன செய்வாங்கன்னா, குழந்தையின் காதில் அந்த 8வது நாளில் அவங்களுடைய பெயரை 3 முறை தந்தை உச்சரிப்பார். அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லோரும் அந்த பெயரை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. யோசேப்பு மௌனியா இருந்தாலும் அமைதியா இருந்தாலும் அவர் தன்னுடைய கடமையில் கரெக்டா இருந்தார், தான் செய்ய வேண்டிய கடமையில கரெக்டா இருந்தார். இன்னைக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்னன்னா, அதிகம் பேசுவதை விட பேசாமல் இருப்பது பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். நிறைய பேசுறது பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கும். பேசாமல் இருப்பது, பேசாமல் அமைதியாக இருப்பது பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். இன்னைக்கு நாம படிக்கிறோம்ல, இன்னைக்கு நாம படிக்கிற எல்லாமே எப்படி பேசுவது என்பதை நமக்கு கற்றுத்தரும். இன்னைக்கு நம்ம கல்லூரியில் படிக்கிறதோ, நம்முடைய பிள்ளைகள் பள்ளியில் படிக்கிறதோ எல்லாமே எப்படி பேசுவது என்பதை நமக்கு கற்றுத்தரும். ஆனால் எங்க மௌனமா இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய அனுபவம் தான் நமக்கு கற்றுத்தரும். எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல சைலண்டா இருக்கணும் அப்படின்றத நம்முடைய அனுபவம் தான் நமக்கு சொல்லி கொடுக்கும். யோசேப்பு
அனுபவத்தின் முதிர்ச்சியாக இருக்கிறார். அதனால தான் எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது என்பதை அவர் முழுவதுமாக தெரிந்திருந்தார். பல நேரங்களில் அவருக்கு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், அன்னை மரியாவுக்கு அந்த பிரசவ நேரத்தில் ஒரு நல்ல இடம் கூட கிடைக்கல. அன்னை மரியாள் ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் குழப்பம் இருந்திருக்கும். ஆனால் யோசேப்பு எந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை தெரிந்திருந்ததுனால, தன்னுடைய அனுபவத்தின் முதிர்ச்சியாய் அவர் விளங்கினதுனால அவருக்கு பேச வேண்டிய நேரம் தெரியும், பேசாமல் இருக்க வேண்டிய இடமும் தெரியும், எங்க உரிமையோடு பேச வேண்டும், எங்கு அமைதி காக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்ததுனால தான் இன்றைக்கு யோசேப்பு அமைதியாக இருந்தாலும் திரு அவை இவ்வளவு பொறுப்புகளை அவரிடம் கொடுத்திருக்கு. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா யோசேப்பு செயல்பாடுகளின் உச்சம். அவர் அமைதியாக இருக்கிறார் அப்படின்றதுனால செயல்படாமல் அவர் இருந்து விடலை. வானதூதர் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது மரியாவை ஏற்றுக்கொள்ளுகிறார். மரியாவுக்குரிய முழு பொறுப்புகளையும் அவர் பார்க்கின்றார். அந்த பெயரை பதிவு செய்ய அழைத்து செல்லுகிறார். அங்கே தேவையான அந்த குழந்தை பிறப்பிற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஏற்பாடு செய்கின்றார். அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே வானதூதர் எகிப்துக்கு அழைத்து செல்ல சொல்லி கனவுல சொன்ன உடனே மீண்டும் செயல்பாட்டில் இறங்குறாரு. எவ்வளவு தூரமானாலும் பரவாயில்லை, அந்த குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றுவது என் கடமை என்பதில் அங்கேயும் செயல்பாட்டில் அவர் ஈடுபடுகிறார். இயேசுவுக்கு பெயர் சூட்டுகிறார். எல்லா காரியங்களும் தன்னுடைய கடமைகளில் அவர் சிறப்பாக செயல்படுகிறார். 12 வயசுல கோவிலில் காணாம போகும் பொழுது யோசேப்பும் அன்னை மரியாவும் அவரை தேடி வராங்க. தேடி வந்த பொழுது கோவில் அவரை கண்டுபிடிச்ச உடனே நிச்சயமாக பெரிய மகிழ்ச்சி இருவருக்குமே இருந்திருக்கும். ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா யோசேப்பு பேசல, அன்னை மரியாள் பேசுறாங்க. மகனே, ஏன் இப்படி செய்த? நானும் உன் தந்தையும் எவ்வளவு நேரம் உன்னை காணாம சொல்லி தேடணுமே அப்படின்ன உடனே இயேசு பேசுவார். யோசேப்பு அங்கே எதுவுமே பேசல, ஆனா அவருடைய செயல்பாடு அங்கே இருந்தது. ஒரு தந்தைக்குரிய அந்த கரிசனையோடு, ஒரு தந்தைக்குரிய உரிமையோடு அன்னை மரியாவோடு இணைந்து அவர் எல்லா செயல்களிலுமே மிக சிறப்பாக ஈடுபட்டதுனால தான் இன்றைக்கு திரு அவை மிகப்பெரிய பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு யோசேப்பு நேர்மையாளர் அப்படின்னு சொல்லி விவிலியம் குறிப்பிடுகிறது. இன்னைக்கு ஒருவேளை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த திருப்பலி முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது இன்னைக்கு தூங்கும்போது கண்டிப்பா நீங்க இதை யோசிச்சு பார்க்கணும். பைபிள் அவரை ஒரு நேர்மையாளர் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் என் அம்மா அல்லது என் அப்பாவை பற்றி ஒரு வரியில் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? உங்கள் பிள்ளைங்க என் அப்பாவை பற்றி என் அம்மாவை பற்றி ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? உங்கள் கூட வேலை செய்கிறவங்க அல்லது உங்களுடைய உறவினர்கள் உங்களை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தையில் சொல்லணும், இவர் நல்லவர், இல்லைன்னா இவரை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன வார்த்தை சொல்லுவாங்க? யோசேப்பு நேர்மையாளர். அவர் சொல்லல மட்டும் இல்லை, செயல்லையும் அதை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு வீட்டுக்கு போன உடனே இன்னைக்கு நைட்டு தூங்கும்போது கண்டிப்பாக இதை யோசிச்சு பாருங்க. என்னை பற்றி இந்த உலகம் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லும்? நான் நல்லவன் சொல்லுமா, நான் அமைதியானவன் சொல்லுமா, அல்லது அவர்கிட்ட ஒரு வேலை கொடுத்து அவர் கரெக்டாக செய்வாருன்னு சொல்லுவாங்களா, அவர் நேர்மையாக இருப்பாருன்னு சொல்லுவாங்களா? அப்படி இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இவன் பெரிய ஒரு ஏமாத்துக்காரன், இவன் கலகமூட்டி, இந்த மாதிரி நிறைய பேர்கள் எல்லாம் இருக்கும். நாமளே அடுத்தவங்களுக்கு ஈஸியாக பேர் வைப்போம்ல. இன்னைக்கு நம்மளை குறித்து மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது இந்த நாளில் சிந்தித்து பார்க்க நமக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, யோசேப்பு எத்தனை பொறுப்புகளை வைத்திருந்தாலும் அவரிடம் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பொழுது பல்வேறு மக்களுக்கு அவர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு யோசேப்புக்கான பெரிய திருத்தலங்கள் அதிகமாக ரெக்கக்னைஸ் பண்ணலனா கூட, அவருக்காக கோவிட் டைமில் சொன்னாங்க இயர் ஆஃப் சென்ட் ஜோசப் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. யோசேப்பின் ஆண்டு. அவர் எவ்வாறு அமைதியாக இருந்தாரோ அந்த ஆண்டும் அமைதியாக கோவிட்ல அப்படியே போயிடுச்சு. ஆனாலும் அவருடைய தாக்கம் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைவாக இருக்கிறது. நான் திருப்பலின் முன்னுரையில் சொன்னது போல, ஒரு மனிதனுடைய வாழ்வு ஒன்று குடும்பத்தில் இருக்கும், இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல, தொழில் சார்ந்த இடங்கள்ல இருக்கும். இந்த இரண்டையுமே திரு அவை சூசேப்பரிடம் ஒப்படைக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்வின் முழுமையும் அவருடைய பாதுகாப்பில் ஒப்படைக்கப்படுகிறது என்பது அர்த்தமாகிறது. ஆகவே இந்த திருப்பலியில புனித சூசேப்பரை போல நாமும் கடவுளின் பார்வையில், மற்ற மக்களுடைய பார்வையில் நேர்மையாளராக வாழக்கூடிய வரத்தை கேட்டு எங்க பேசணும், எங்க அமைதியா இருக்கணும் அப்படின்ற அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தர, மூன்றாவது பேசுபவர்களாக மட்டும் இல்லாம செயல்களில் நம்முடைய பேச்சை நாம் கொண்டு வருபவர்களாக வாழ வரம் வேண்டி புனித யோசேப்பின் வழியாக இறைவனை மன்றாடுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.
அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கை அறிக்கை. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். புனித யோசேப்பை தலைவராக கொண்ட திருக்குடும்பம் எவ்வாறு அன்பு செய்வதிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் விட்டு கொடுத்து வாழ்தலிலும் சிறந்து விளங்கியதோ அதே போல நம் ஒவ்வொருவருடைய குடும்பமும் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் விட்டு கொடுத்தலிலும் சிறந்து வாழ தேவையான ஒவ்வொரு வரங்களையும் மன்றாட்டுக்களாக இந்த நேரத்தில் இறைவனின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், கன்னியர்களை ஆசிர்வதித்து திருச்சபையாகிய உம் மக்களை வழிநடத்த வேண்டுமென்றும், மேலும் பங்கு மக்களாகிய நாங்களும் அவர்களோடு சேர்ந்து ஒரே குடும்பமாய் உழைத்திட வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல தகப்பனே, இன்று புனித சூசையப்பரின் திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றோம். அவரை போல் அன்போடும் பொறுமையோடும் எளிமையுடனும் எங்கள் குடும்பத்தை வழி நடத்த வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இயேசுவே, 10ஆம், 11ஆம், 12ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதும் எங்கள் பிள்ளைகளை உம் பாதம் வைக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல நினைவாற்றலை கொடுத்து கடினமாக படித்து சிறந்த முறையில் தேர்வு எழுத வேண்டும் என்றும் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்வில் வெற்றி பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, சவால்கள் மிக்க இந்த இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒருவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழவும் பிரிந்துள்ள குடும்பங்கள் ஒன்று சேரவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இத்திருநாளில் தன்னுடைய ஃபீஸ்டை கொண்டாடும் உதவி பங்கு தந்தை ஜோ நிர்மல் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகின்றோம். கரங்களை குவித்து கண்களை மூடி நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாக நாம் வாழ, கடவுள் நம் வாழ்வின் மையமாக இருக்க, நம் குடும்பத்தை இறைவன் வழிநடத்த இந்த நேரத்தில் ஜெபிப்போம்.
குறிப்பாக பிரிந்துள்ள குடும்பங்கள், கணவன் மனைவியிடையே சண்டையிட்டு பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர, குடும்பங்களிடையே இருக்கிற பகைமைகள் மறந்து அன்பு நிலைத்திருக்க இந்த நேரத்தில் ஜெபிப்போம். இந்த நாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற புனித யோசேப்பு வட்டத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்க ஜெபிப்போம். அன்பை உருவான இறைவா, இதோ இந்த மாலை பொழுதிலே உம்முடைய அன்பு மகன் இயேசுவுக்கு வளர்ப்பு தந்தையாக நீர் தேர்ந்தெடுத்த புனித யோசேப்பின் விழாவை கொண்டாடுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக தகப்பனே. இதோ அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. அவரை போல நேர்மையாளர்களாக வாழ, அவரை போல எங்கு பேச வேண்டும், எங்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை கற்று வாழ, அன்பு ஆண்டவரே, அவரை போல செயல்பாடுகளில் நாங்கள் ஆர்வமிக்கவர்களாக இருக்க, எங்களுடைய சொல்லை விட செயல் சிறந்தது என்பதை உணர்ந்தவர்களாக வாழ தேவையான ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள், குறிப்பாக கணவன் மனைவியிடையே இருக்கிற சண்டை சச்சரவுகள் அனைத்தையும் இந்த நேரத்தில் இந்த திருப்பிடத்திலே பாதம் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக. அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் எங்கிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைந்திருக்க செய்வீராக தகப்பனே. நாங்கள் எங்கள் விருப்பத்தை விட யோசேப்பை போல கடவுளுடைய விருப்பம் சிறந்தது என்று அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு நிறைவாய் தருவீராக. இருப்பதை என்ன என்பதை உணர்ந்து அதற்கேற்ப எங்களுடைய வாழ்வை மிக சிறப்பாக அமைத்துக்கொள்ள தேவையான ஆசிரை தாரும் ஆண்டவரே. இதோ நோய் நொடிகளோடு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. இதோ உழைப்பவர்களின் பாதுகாவலரான புனித யோசேப்பு எங்களுக்காக பரிந்துரைக்கிற வேளையிலே நீர் அவருடைய பரிந்துரையை கேட்டு நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, நாங்கள் மேற்கொள்ளுகிற முயற்சிகளிலே, நாங்கள் முன்னெடுக்கிற தொழில் முயற்சிகளிலே அனைத்திலும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி எங்களுக்கு வெற்றியை தருவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்கள் இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். உணவாக மாற்றிடும் இறைவன் என்று மாற்ற பெறுவாராக. ஆமென். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னி மரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித யோசேப்பின் பெருவிழாவிலே தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்றிருக்கிற நாம் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரங்களை விரித்து அனைவரும் சேர்ந்து விண்ணகத் தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகிற அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. தேனமுதே தேவுலகோ
சிலுவையில் கரைப்பட்டதே எங்கள் பாவக்கரை போக்கிடவோ. தேவன்பே திரு அன்பே தேட கிடையா திருவருளே தேவிட்டாத தேனமுதே தேவுலகோ சுவை திருவிருந்தே. சிங்காரவனமதில் செங்கனியே சிங்காரவனமதில் செங்கனியே சிதைந்த சிலுவையில் மடிந்ததையே சிதைந்த சிலுவையில் மடிந்ததையே மரித்த எனக்குயிர் நல்கிடவோ. தேவன்பே திரு அன்பே தேட கிடையா திருவருளே தேவிட்டாத தேனமுதே தேவுலகோ சுவை திருவிருந்தே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதான் உம்மை வாழ்த்தவே வருக என் அன்போடு என்னை விடும். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாள் பெருவிழா திருப்பலி மிக சிறப்பாக அமைய தேர் அலங்காரம், திருப்பலியில் முன்னுரை, மன்றாட்டு, மற்ற எல்லா வழிபாட்டுக்குரிய முயற்சிகளையும் மேற்கொண்டு மிக சிறப்பாக இத்திருப்பலி அமைய நமக்கு உதவி செய்தவர்கள் புனித யோசேப்பு அன்பியத்தை சார்ந்த அனைத்து வட்டத்தை சார்ந்த அனைத்து அன்பியங்கள், இந்த அன்பிய பொறுப்பாளர்களுக்கு மற்றும் இதில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கரங்களை தட்டி தெரிவித்துக் கொள்வோம். நம்ம எல்லாருக்குமே ஸ்வீட்டும் சர்க்கரை பொங்கலும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. ஆகவே இதை கொடுக்கிற இந்த வட்டத்தினருக்கும் தனிப்பட்ட விதத்தில் காணிக்கையாக இவற்றை அளிக்கின்ற குடும்பத்திற்கும் நாம் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்காக சிறப்பாக இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். திருப்பலி முடிந்தவுடனே
புனித யோசேப்பின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரானது நம்முடைய ஆலயத்தை சுற்றி வலம் வர இருக்கிறது. ஆகவே இந்த தேர் பவனியிலே பங்கு பெற்று இறைவனுடைய ஆசிரை முழுமையாய் பெற்று செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஆசிருக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். புனித யோசேப்பை நோக்கி வல்லமையுள்ள ஜெபம். புனித யோசேப்பே, உமது அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகள், என் எண்ணங்கள் அனைத்தையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். உமது வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்துவேன். புனித யோசேப்பே, உம்மையும் உமது திருக்கரத்தில் உறங்கும் இயேசுவையும் எக்காலமும் எண்ணி மகிழ நான் தயங்கியதில்லை. இறைவன் உமது மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. என் பொருட்டு உமது மார்போடு அவரை இணைத்து அணைத்துக் கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் வேளையில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படியாக கூறும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாவின் காவலனை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஜெபிப்போமாக.
எல்லாமல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் திருமகனின் வளர்ப்பு தந்தையாக நீர் தேர்ந்தெடுத்த புனித யோசேப்பின் பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த வேளையிலே இவர் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இந்த தேர் பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணம் நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. புனித சூசையப்பரை போல நாங்களும் நேர்மையாளர்களாக, அமைதியில் இறைவனுடைய அருளை உணர்பவர்களாக, எங்கள் குடும்பத்தில் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து வாழ்பவர்களாக என்றும் வாழ நீர் உமது ஆசிரை இப்பவனில் பங்கெடுக்கும் எங்கள் அனைவர் மீதும் நிறைவாய் பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் இந்த திருச்சுரூபத்தையும் இந்த தேரையும் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தனியல்லோ, உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. கன்னி தாயாரின் பக்தனியல்லோ, உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னை மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னை மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். தந்தை என்றுனை வந்து பாடினோம், உந்தன் மைந்த சொந்தம் என்று காத்தினார். தந்தை என்றுனை வந்து பாடினோம், உந்தன் மைந்த சொந்தம் என்று காத்தினார். அந்தி காலை வந்த வேளை வந்த உதவி தந்திடாய், அந்தி காலை வந்த வேளை வந்த உதவி தந்திடாய். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். புனித யோசேப்பின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அவையின் பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் புகழ்பெற்ற மகனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் மாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கன்னி மரியாளின் கணவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கற்புள்ள காவலரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவை உற்சாகப்பட்டுதலுடன் காப்பாற்றியவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் தலைவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதிமானாகிய புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக பற்றில்லாதவரான புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான விழிப்புள்ளவரான புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன உறுதி கொண்டவரான புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதல் உள்ளவரான புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கை உள்ளவரான புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதரவற்றவர்களின் அன்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதுள்ளவரான புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கை உள்ளவரான புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதரவற்றவர்களின் அன்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு முன்மாதிரியையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இல்லற வாழ்க்கையின் வழிகாட்டியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களின் காவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றவர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மரணத்தின் பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திரு அவையின் பரிந்துரையாளரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை போக்கிருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவர் யோசேப்பை தம் வீட்டின் தலைவராக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராகவும் ஏற்படுத்தினார். மன்றாடுவோமாக. இறைவா, நீதிமானாகிய புனித யோசேப்பை இறைவனின் தாய் கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீரே. அவருடைய நம்பிக்கையுள்ள பாதுகாவலில் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர். அந்த புனிதரின் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற உமது அருள் கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
செய்வதற்கு இரவும் நண்பகலும் உமக்கு இறைவனின் பணிகள் செய்வதற்கு இரவும் நண்பகலும் உமக்கு மறை தரும் அருள் மொழி பெறுவதற்கு மறை தரும் அருள் மொழி பெறுவதற்கு மனதிடம் தாவுன் அடியவர்க்கு மனதிடம் தாவுன் அடியவர்க்கு மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரி காவலனே மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரி காவலனே புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்து புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த முனிவரனே உன் பதம் பணிந்தோ முனிவரனே உன் பதம் பணிந்தோ மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரி காவலனே வான் போற்றும் மலரே சூசை முனியே என் தெய்வ தந்தையே இன்று உன் அன்பு நிலையினில் ஓயாத உழைப்பினில் உன் பாதம் நான் தொடர்வே உந்தன் வாழ்வை வழி இன்று தூய்மையிலே அன்பின் சிறகினில் மகிழ்ந்து நான் வாழ்வேன் வான் போற்ற மலரே சூசை
நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்வோம். புனித சூசையே வாழ்க, புனித சூசையே வாழ்க, புனித சூசையே வாழ்க, புனித சூசையே வாழ்க, புனித சூசையே வாழ்க. புனித சூசையே வாழ்க. திருக்குடும்பத்தின் பாதுகாவலரே வாழ்க, திருக்குடும்பத்தின் பாதுகாவலரே வாழ்க, திருக்குடும்பத்தின் பாதுகாவலரே வாழ்க, திருக்குடும்பத்தின் பாதுகாவலரே வாழ்க, நன்மரணத்தின் பாதுகாவலரே வாழ்க, நல்மரணத்தின் பாதுகாவலரே வாழ்க, நன்மரணத்தின் பாதுகாவலரே வாழ்க, வாழ்க, திருச்சபையின் பாதுகாவலரே வாழ்க, திருச்சபையின் பாதுகாவலரே வாழ்க, திருச்சபையின் பாதுகாவலரே வாழ்க, திருச்சபையின் பாதுகாவலரே வாழ்க. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கு சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோழி ஏந்திடும், செங்கை அதிலே தங்க புஷ்பம்